டேய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீதான் இத்தனைக்கும் காரணபோதும். அந்த பயலை ஏவி விட்டவன் நீதான் என்று கத்தினார் அவர். முத்துப்பிள்ளையின் மீசை கோபத்தால் படபடத்தது. இந்தாயா, வாயில் வந்ததை பேசிவிட்டு பின்னால் வருத்தப்படாதே. நாவையே அடக்கி பேசு. உன் பெண்ணை அடக்கி வீட்டில் வைத்துக் கொள்வதை நானா வேண்டாம் என்றேன். வயது வந்த பெண் தானே, வருத்தத்துடன் கிளம்பி ஓடிவிட்டாள். அதற்கு ஊரில் உள்ள எவனும் பொறுப்பாளியா? கண்ணா பெண்ணாவென்று பேசினால் பல்லை தட்டி கையில் கொடுத்து விடுவேன் என்று கத்தினார் பதிலுக்கு. ஐயோ, கேட்டியா சங்கதியை? மரகதம் முத்துப்பிள்ளை வீட்டுக்கு வந்திருந்த விருந்தாளியை அழைத்து கொண்டு ஓடிவிட்டாளாம் என்று மோவாயில் ஆச்சரியத்துடன் கையை வைத்துக்கொண்டு விமர்சனம் செய்தனர் ஊர் பெண்கள் சிலர். செங்கமலம் தனது பங்கை விட்டு கொடுக்க விருப்பமற்றவள் போல், அண்ணி, இப்படி கழுத்தறுத்துட்டீங்களே, அந்த பயலுக்கு உடந்தையாக இருந்து என் மகளை கூட்டி அனுப்பிச்சிட்டீங்களே, இது நியாயமா? தெய்வத்துக்கு அடுக்குமா என்று வீட்டின் முற்றத்திலிருந்து கத்தினாள். அப்படி ஒரு பேச்சு உன்கிட்ட கேட்கணுங்கிறது தான் பாக்கியாக இருந்தது. நல்லா சொன்னாய். தெய்வமும் உன்னை சும்மா விடாது. வீண் பழியை என் மேலே போட்டியானால் தெரியுமா என்று ஆக்ரோஷத்துடன் கூக்குரலிட்டாள் அபிராமி அம்மாள். ஒரு மூச்சு சண்டை போட்டுவிட்டு உள்ளே வந்த முத்துப்பிள்ளையின் கோபமெல்லாம் தனது மனைவி மீதுதான் திரும்பியது. அப்பவே சொன்னேன், கேட்டியா? அந்த ஊதாரி பயல் எப்போ பெத்தவங்களை விட்டுட்டு தத்தாரியா தனியா குடுத்தனம் செய்கிறானோ அப்பவே அவனை நம்புறதுக்கு இல்லைன்னு சொன்னேனே. அக்கா மகன் அப்படி இப்படின்னு அந்த போக்கிரி நாயை வச்சு சோறு போட்டாய். ஊரே என்னை பார்த்து சிரிக்குது. இப்போ தலை நிமிர்ந்து நான் இன்னைக்கு கடை தெருவுக்கு எப்படி போவேன்? சும்மா சிவசிவான்னு கிடந்த என்ன வம்பில் மாட்டி வைத்து விட்டாயே என்று உக்கிரமான கோபத்தில் இறைந்தார். பார்த்தால் இந்த பையனும் இப்படி செய்வானா என்று நல்லவன் போல் சிரித்து பேசி கொண்டிருந்த சிவராஜன் இப்படியும் படுபோக்கிரித்தனமான காரியத்தை செய்து அவர்களை பழி சொல்லுக்கு இலக்காகிவிட்டு போய்விட்டானே என்று எண்ணி குமுறி அபிராமி அம்மாள் தனது துக்கம் தாளாது ஓவென்று வாய் விட்டு அழுதுவிட்டாள். முத்துப்பிள்ளை தனது ஆத்திரம் அடங்கும் முன் ஒரு காரியத்தை செய்தார். 2 கொத்தர்களை அழைத்து வந்து இரு வீட்டையும் பிரித்து கொண்டு விழுந்து கிடந்த மண் சுவரை உடனுக்குடனே எழுப்ப செய்தார். இடையிலே எழும்பி இரு வீட்டிற்கும் இடையே அதுவரை ஓங்கி வளர்ந்த நட்பிற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு அவமானத்திலும் துயரத்திலும் வாடிய முகத்துடன் அன்று கடைக்கு புறப்பட்டு சென்றார். இதற்குள் விஷயம் காட்டு தீபோல் ஊர் முழுவதும் பரவிவிட்டது. மரகதம் ஓடிப்போய் விட்டாள் என்ற விஷயம் பலருடைய வாயிலிருந்து பலவிதமான கதையாக தெரிந்து வேகமாக 8 திக்கிலும் பரவி கொண்டிருந்தது. விஷயத்தை கேள்விப்பட்ட கந்தசாமி பிள்ளைக்கு வெக்கமும் கோபமும் தாழ முடியவில்லை. எல்லோர் முன்னிலையிலும் இத்தனை அவமானத்தை உண்டாக்கிய பின்பு மாணிக்கம் பிள்ளையை லேசில் விட்டு விடுவதா என்று கருவி கொண்டு தனது இரட்டை மாட்டு வில்வண்டியில் பறந்து கொண்டு நேரே வந்து மாணிக்கம் பிள்ளை வீட்டில் இறங்கினான். நல்ல வேளை, உன் மகள் கல்யாணத்திற்கு முந்தையே இந்த காரியத்தை செய்துவிட்டாள். கல்யாணம் ஆன பின் செய்திருந்தால் நான் அவமானத்தால் நாக்கை பிடுங்கிக் கொண்டு சாக வேண்டியதுதான். எனக்கு உன் சம்பந்தம் இனி வேண்டாம். கல்யாணத்திற்கு இதுவரை ஏற்பட்ட செலவையும் முன் கொடுக்க வேண்டிய கடன் தொகையும் 1 வாரத்தில் கொடுத்துவிடு, போதும். இல்லையேல் உன்னை சும்மா விடமாட்டேன் என்று சவால் கூறிவிட்டு சென்றான். அதை கேட்ட மாணிக்கம் பிள்ளையின் சப்த நாடியும் முடுங்கிவிட்டது. கடன் தொகையுடன் கல்யாண செலவும் என்றால் நிலம் கடை எல்லாவற்றையும் ஈடு கொடுத்தால் கூட தாழ்லாது. பெண்ணை அணுவணுவாக கொன்றாலும் குற்றமில்லை. மரகதம் இப்படி ஒரு காரியம் செய்வாளா? அந்த மரகதத்தின் மீது எல்லையற்ற சினம் கொண்ட அவர் அது சமயம் தமது ஆத்திரம் முழுவதையும் செங்கமலத்திடம்தான் காட்ட வேண்டியிருந்தது. துப்பு கெட்டவளே, மகளை திறமாக கவனித்து கொண்டிருப்பது உன் பொறுப்பல்லவா? நான் நம்ப முடியாது. தாய் அறியாத சூழ் உண்டா? இந்த வேலைக்கு நீ அவளுக்கு உடந்தையாக தான் இருப்பாய் என்று கூச்சலிட்டார். ஐயோ, நான் ஒரு பாவம் அறியேன். இந்த பாவி பெண் என்னை சந்தியில் இழுத்து விட்டு போய்விட்டாள் என தலையில் அடித்து கொண்டு செங்கமலம் புலம்பி அழுதாள் பதிலுக்கு. நொண்டி ஒருவனுடன் வாழ்வு பிணைக்கப்படும் என்ற பயங்கரத்திலிருந்து விடுதலையை நாடி ஓடிய மரகதத்தின் உள்ளத்திலே நிலவி நின்ற துணிச்சல் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து விவரிக்க இயலாத ஒருவித கிளி அவளது உள்ளத்தை உழுக்க ஆரம்பித்தது. சிவராஜன் வேண்டிய ஏற்பாடுகளை விரைவில் செய்திருந்தான். ஊரிலிருந்து புறப்பட்டவர்கள் வண்டியிலும் ரயிலிலும் பிரயாணம் செய்து 100 மைலுக்கு அப்பால் இருந்த நகரத்திற்கு வந்து சிவராஜனுக்கு வேண்டிய நண்பன் ஒருவனின் வீட்டில் தங்கினர். அன்று காலையே அவர்கள் இருவரும் தங்களது கல்யாணத்தை நகரத்திலே ரிஜிஸ்டர் ஆபீஸில் பதிவு செய்து கொண்டனர். மேலத்தாளமின்றி அக்னி சாட்சியின்றி ஒரு காகிதத்தில் கையெழுத்திட்டு பதிவு செய்த இந்த விவாக முறை மரகதத்திற்கு சிறிதும் பிடிக்கவில்லை. ஏதோ தவறானதொரு காரியத்தை தான் செய்துவிட்டது போல் எண்ணி அவள் துயரமடைந்தாள். அதை அறிந்து கொண்ட சிவராஜன் அவளது மனதிற்கு சமாதானம் ஏற்படுத்த எண்ணி அருகில் இருந்த மலை கோயிலில்
அன்று மாலையில் கொட்டு மேளத்துடன் வைதீக முறைப்படி விவாகத்திற்கு ஏற்பாடு செய்தாள். கடவுள் சன்னிதானத்தில் இரண்டொரு நண்பர்களுடன் அவள் கழுத்திலே சிவராஜன் மந்திரமும் மேலதாளமும் முழங்க சாஸ்திரோத்தமாக மாங்கல்யத்தை கட்டினான். கல்யாணமும் விருந்தும் முடிந்தது. நண்பனின் வீட்டிற்கு திரும்பி வந்த சிவராஜன் தனது மனைவியை பெருமிதத்துடன் நிமிர்ந்து பார்த்து, இனிமேல் நாம் இங்கே தங்குவது உசிதமல்ல, ஊருக்கு போகலாம். உனது ஜாமான்களை எடுத்து மூட்டை கட்டிக்கொள் என்றான். எங்கே என்று திகிலுடன் வினவினாள் மரகதம். கடவுளின் சன்னிதானத்திலே சாஸ்திரம் தவறாது நடத்ததென்றாலும் மரகதத்திற்கு சமாதானம் ஏற்படவில்லை. ஊரார் ஒருவரும் இன்றி கள்ளத்தனமாக தாலி கட்டிக்கொண்ட இந்த விவாகம் அவளுக்கு விவாகத்தை போன்றே தோன்றவில்லை. திடீரென்று அவளுக்கு சிவராஜன் மீது சந்தேகம் ஏற்பட ஆரம்பித்து விட்டது. கல்யாணம் என்ற பயங்கர பந்தத்திலிருந்து தப்பவே அவள் ஓடி வந்தாள். சிவராஜன் மீது அவளுக்கு கரைகாணா காதல் ஒன்றும் பொங்கி கொந்தளித்து கொண்டிருக்கவில்லை. அந்த பயங்கர பந்தத்திலிருந்து அவள் நிரந்தரமாக விடுதலை அடைந்து விட்டாள். சிவராஜனை ரிஜிஸ்டர் விவாகம் செய்து கொண்டு விட்டாள் என்று அறிந்த பின்பு அவளை பற்றி இனி ஒருவரும் விவாக சம்பந்தமாக கனவிலும் நினைக்க மாட்டார்கள். ஆகவே இனி அந்த பயம் இல்லை. கந்தசாமியின் மகன் நொண்டி வேலாயுதத்திற்கு மனைவியாக மறுத்து அதிலிருந்து தப்பவே அவள் துணிவுடன் சிவராஜனுடன் புறப்பட்டு ஓடி வந்தாள். இப்பொழுது சிவராஜனிடம் அகப்பட்டு கொண்டால் அவனிடமிருந்து தப்புவது எப்படி? தீவிரமாக வேலை செய்த மரகதத்தின் மூலையில் பளிச்சென்று இன்னொரு யோசனை உதயமாயிற்று. அப்பாவையும் அம்மாவையும் கண்டு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கொண்ட பிறகுதான் போக வேண்டும். இல்லாவிடில் என் மனம் சமாதானம் அடையாது. பெற்றவர்கள் மனம் புண்படி செய்துவிட்டு சென்றால் நமது வாழ்க்கை நலமாக இருக்குமா என்று மெல்ல சிவராஜனிடம் கூறினாள். அவர்கள் கோபம் ஆறுவதற்குள் அங்கே சென்றால் நமக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காதே என்று சிவராஜன் தடுத்து கூறினான். ஆனால் மரகதத்தின் விழிகள் உகுத்த கண்ணீரை கண்டு அவன் மனம் பாகாய் கரைந்து போயிற்று. சரி, உன் இஷ்டப்படியே செய்தால் போச்சு என்று துணிச்சலுடன் அவளை அழைத்து கொண்டு மாணிக்கம் பிள்ளையை சந்தித்து ஆசீர்வாதம் பெற ஊருக்கு திரும்பினான். மரகதம் சென்று மறைந்து 2 நாட்கள் சென்ற பின் அன்று காலை வாயிலில் வந்து நின்ற குதிரை வண்டியை கண்டு வியப்புடன் மாணிக்கம் பிள்ளை வாயிலில் வந்து எட்டி பார்த்தார். தொப்பென்று குதித்த மரகதம் அவரை தள்ளி கொண்டு உள்ளே ஓடி தாழ்வாரத்தில் உட்கார்ந்திருந்த தாயின் மடி மீது போய் தொப்பென்று விழுந்தாள். அம்மா, என்னை காப்பாற்று, அவரு சொக்கு பொடி தூவி என்னை மயக்கி அழைத்து கொண்டு போயிட்டாரு. ஐயோ, எனக்கு பயமாக இருக்குதே என்று அலறியபடி மூர்ச்சித்து விட்டாள். அயோக்கிய பயலே, உனக்கு என் வீட்டு வாசல் படி ஏற தைரியம் இருக்கிறதாடா என்று கையை ஆத்திரத்துடன் ஓங்கிக் கொண்டு சிவராஜனை நோக்கி பாய்ந்த அவரை தெருவில் இருந்த சிலர் தடுத்தனர். அதற்குள் வீட்டிலும் வெளியிலும் கூட்டம் நிறைந்து விட்டது. கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த மாணிக்கம் பிள்ளையின் கண்கள் 2ம் கோவை பழம்போல் சிவந்திருந்தன. தாயின் மடியிலே துவண்டு பூங்கொடி போல் மூர்ச்சித்து கிடந்த மகளை கண்டதும் அவரது ரத்தம் கொதித்தது. அந்த சண்டாளியின் கழுத்தை முறிச்சு போட்டு விடுகிறேன் பார், மானங்கெட்ட மகள். இவள் பிறக்கவில்லை என்றுதான் நான் தவம் இருந்தேனாக்கும் என்று மீசையை தடவிக்கொண்டு முற்றத்திற்கு ஒரே பாய்ச்சலில் வந்து நின்றார். ஆனால் அதற்குள் வீட்டிற்குள்ளே மரகதத்தை சூழ்ந்து நின்றதொரு பெண்களில் கிழவி ஒருத்தி முன்னால் வந்து சமாதானம் பேச ஆரம்பித்து விட்டாள். தம்பி, கோபம் பொல்லாதது. நடந்தது நடந்து விட்டது. ஆத்திரப்படுறதுல லாபம் என்ன? அந்த பொண்ணு மேல குற்றம் இல்லை. அந்த பயல் ஏதோ மந்திரம் தந்திரம் செய்து கூட்டி கொண்டு போய் விட்டான். அவன் சூனியக்காரன்னு மூஞ்சல எழுதி ஒட்டி இருக்குதே என்றாள். ஐயோ அத்தையம்மா, நீங்க சொல்வது சரிதான். இந்த பாவி பயல் என் பெண்ணை மருந்து வச்சு மயக்கி விட்டான். இல்லாட்டி இந்த மாதிரி அவள் ஏதும் செய்ய மாட்டாளே என்று தலையிலும் மார்பிலும் அடித்துக்கொண்டு செங்கமலம் கதறி அழுதாள். சுற்றிலும் நின்று கொண்டிருந்த பெண்களும் மற்றவர்களும் தலைக்கு தலை தன்னை பற்றி பலவிதமாக பேசுவது எல்லாம் மரகதத்தின் செவிகளிலே நன்கு விழுந்தன. உக்கிரமான கோபத்துடன் நின்று கொண்டிருந்த தந்தையை பார்க்க பயந்து போன அவள் கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு மயங்கியவள் போல் அசைவின்றி கிடந்தாள். தம்பி, உன் கோபம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல கோடித்தெரு சுந்தரம் பண்டிதரை கூட்டி வந்து சட்டுன்னு காட்டு. இந்த பொண்ணு கண்ணை திறக்காமல் கட்டையோட கட்டையா மயங்கி கிடக்கு. அதுக்கு உசுறு வரட்டும், பிறகு பின்னாடி பேசிக்கலாம். அந்த பயலை சும்மா விடக்கூடாது. கள்ளத்தனமா அழைச்சிக்கிட்டு போய் தாலி கட்டி விட்டா கல்யாணம்னு ஒப்புக்க முடியுமா? நீ கலங்காதே தம்பி, நாங்கள் உன்னை விட்டு கொடுத்துட மாட்டோம் என்றார் எதிர்விட்டு ஏகாம்பரம். ஐயையோ, கண்ணு சொருகிக்கிட்டு மூச்சு இல்லாம கிடக்கிறாளே, என் மகளை பாவி கொன்னுட்டானே, பசுங்கிளி போயிட்டாளே என்று அலறிக்கொண்டு உரத்த குரலில் செங்கமலம் ஓலமிடுவதைக் கண்டு பதை பதைத்து போன மாணிக்கம்பிள்ளை கோபத்தை மறந்து சுந்தரம் பண்டிதரை கூட்டி வர கதவை திறந்து கொண்டு தெருவில் ஓடினார். தெருவே ஒரே கலவரத்தில் மூழ்கி இருந்தது. அடுத்த வீட்டில் கூச்சலும் குழப்பமாக இருந்தது. இத்தனைக்கும் காரணபூதமாக இருந்த சிவராஜன் மௌனமாக தெரு திண்ணையிலே யாரும் கவனிப்பாரற்று உட்கார்ந்திருந்தான். வாசல் கதவு வரை வந்து மெல்ல எட்டி பார்த்த அபிராமிக்கு அவனை கண்டதும் ஆத்திரம் பற்றி கொண்டு வந்தது. அயோக்கிய பயலே,
நல்லவனைப் போல் வேஷம் போட்டு ஊரில் தலை காட்ட முடியாதபடி செய்து விட்டாயே என்று திட்ட வேண்டும் என்று ஆவலில் மெல்ல வெளியே வந்தவள் கனல் பறக்கும் கண்களுடன் முத்துப்பிள்ளை தன்னை முறைத்து பார்ப்பதை உணர்ந்து உள்ளே திரும்பிவிட்டாள். உடனடியாக வீட்டு கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே வந்த முத்துப்பிள்ளை, வாயிற்படியை தாண்டி வெளியே போனியோ பார்த்துக்க, காலு ரெண்டும் முறிஞ்சிடும், ஜாக்கிரதை என்று உருமினார். கட்டுக்கடங்காது பொங்கி எழுந்த கோபத்தில் அவருக்கு அது சமயம் சிவராஜன் முகத்தில் விழிக்க கூட மனம் இல்லாதிருக்கவே வீட்டிற்குள்ளே வந்து உட்கார்ந்து கொண்டு அடுத்த வீட்டில் நடந்து கொண்டிருந்த ஆர்ப்பாட்டங்களை உற்று கேட்டுக்கொண்டிருந்தார். குதிரை வண்டிக்காரனுக்கு கூலியை கொடுத்து அனுப்பிவிட்டு சிவராஜன் மாணிக்கம்பிள்ளை வீட்டு திண்ணையில் உட்கார்ந்து கொண்டிருந்தான். உள்ளே நுழைந்து சென்றவர்களும் வெளியே சென்றவர்களும் தெருவில் போவோரும் வருவோரும் அவனை பொருட்காட்சி சாலையிலே வினோதமானதொரு பொருளை வெறித்து பார்க்கிறவர்கள் போல் பார்த்துவிட்டு சென்றனர். அன்று மாணிக்கம்பிள்ளை வீட்டில் ஒரு வேலையும் நடக்கவில்லை. சூரியன் உச்சி பொழுதை அடைந்த பொழுதுதான் மரகதம் மெல்ல கண்ணை விழித்து பார்த்தாள். அப்பா, எனக்கு பயமாக இருக்குதே, அவரை கண்டாலே பயமாக இருக்குதே, என்னை காப்பாற்றுங்கள், ஐயோ என் புத்தி கலங்கி போகுதே, அதோ பாருங்க ஒரு பிசாசு வந்திருக்குதே என்று அலறினாள். மாணிக்கம்பிள்ளைக்கு கொஞ்சம் நஞ்சம் இருந்த சந்தேகமும் இப்பொழுது மறைந்து விட்டது. சந்தேகமில்லாத அந்த பயல் சிவராஜன் ஏதோ சூனியம் வைத்திருக்கிறான். இல்லாவிடில் மரகதம் மிரள மிரள ஏன் விழிக்க வேண்டும்? கண்களிலும் இத்தனை பீதி குறை ஏன் ஏற்பட வேண்டும்? மரகதம் சுபாவத்தில் தாறுமாறாக நடந்து கொள்ளும் பெண் அல்லவே. கொஞ்சம் பிடிவாதக்காரியே ஒழிய தங்கமான குணமுடையவளாச்சே. அந்த கிழவி சொல்லுவது போல் இது ஏதோ மாந்திரிக வேலைதான். அந்த பயலை சும்மா விடக்கூடாது. 7 கோட் என்றாலும் சரி, ஏறி ஒரு கை பார்த்துட வேண்டியதுதான் என்று தமக்குள்ளே எண்ணி வெகுண்டார். கதவை திறந்து கொண்டு வாசல் பக்கம் வந்தார். காலையில் புறப்படும் அவசரத்தில் ரயிலடியில் ஒரு டம்ளர் காப்பியை 2 வாயாக குடித்துவிட்டு வந்திருந்த சிவராஜனுக்கு பசி ஒருபுறம், மரகதத்தின் விசித்திரமான நடத்தையினால் ஏற்பட்ட ஏமாற்றம் ஒருபுறம். எனவே அவன் மனம் எரிமலையைப் போல் குமுறி கொண்டிருந்தது. ஏண்டா அயோக்கிய பயலே, இன்னும் இங்கே உனக்கு என்ன வேலை என்று மாணிக்கம்பிள்ளை உரத்த குரலில் கத்தினார். மாப்பிள்ளை என்று முகமன் கூறி வரவேற்க வேண்டும் என்பதை நான் இது சமயம் தங்களிடம் எதிர்பார்க்கவில்லை. உங்கள் வீட்டில் விருந்து சாப்பிட நான் வரவில்லை. என் மனைவியை அழைத்துச் செல்ல வந்தேன் என்றான் சிவராஜன். உன் மனைவி என்று இங்கு ஒருவரும் இல்லை என்று சீறினார் மாணிக்கம்பிள்ளை. மரகதம் என் மனைவியாகிவிட்டாள். சட்டப்படியும் சாஸ்திரப்படியும் அவளை நான் மணந்து கொண்டு விட்டேன். அதனால் அவளை அனுப்பிவிட்டால் நான் வம்பு செய்யாது போய்விடுகிறேன். மறுபடியும் இந்த வீட்டு வாசற்படியை மறந்து கூட மிதிக்க மாட்டேன் என்றான் அவன். கள்ளத்தனமாக ஒரு பெண்ணை கடத்தி சென்று விட்டால் அது கல்யாணமாகிவிடுமோ? இது கல்யாணம்னு நாங்கள் ஒப்புக்கொள்ளப் போவதில்லை. உன்னை சும்மாவும் விடப்போவதில்லை. வந்தது வரட்டும்னு கோர்ட்டு வரை போக தீர்மானிச்சிட்டோம் என்று எதிர்விட்டு ஏகாம்பரம் கச்சையை கட்டி கொண்டு சண்டைக்கு வந்தார். 7 கோர்ட் என்ன, 70 கோர்ட் வேணுமானாலும் போங்களேன். யாருக்கு என்ன? அவள் வயதை தாண்டிய பெண் இஷ்டப்பட்டு மணந்து கொண்டாள் என்கிறதை நான் நிரூபித்து விடுவேன். என்னத்திற்கு இத்தனை எதிர்வாதம்? நான் உங்களுடன் வம்பு பேச இங்கு வரவில்லை. எனக்கு உங்கள் மரியாதைகளோ சீர்வரிசையோ எதுவும் வேண்டாம். என் மனைவி அவள் மேல் போட்டிருக்கும் 2 ஆபரணங்களையும் கழற்றி கொண்டு வெறும் கையுடன் என்னுடன் அனுப்பினால் போதும். ஏன் வம்பு செய்து வீண் கூச்சல் போடுகிறீர்கள் என்றான் அதிகாரமான குரலில். இதோ பார் மாணிக்கம், காலம் போகும், வார்த்தைதான் நிற்கும். அந்த பையன் சொல்றதையும் கொஞ்சம் காதில் வாங்கி பிறகு பேசு. கோர்ட்டு கீற்று அதெல்லாம் என்ன? நடந்தது நடந்து போச்சு. பேசாமல் பெண்ணை அவனுடன் கூட்டி அனுப்பு என்றார் தெருவில் இருந்த வயோதிகர் ஒருவர். கிழவா, உன் வேலையை பார்த்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு கிட. இந்த மாதிரி அயோக்கிய பசங்களுக்கு ஒரு பாடம் கற்பிக்காட்டி ஊர் பின்னாடி ஒரேடியா கெட்டு போகும். இவனை சும்மா விடாத தம்பி, போலீஸில் ஒப்படைச்சு விடு என்று இறைந்து கத்தினார் எதிர்வீட்டு ஏகாம்பரம். என் பொண்ணு வாழ்க்கை மண்ணானாலும் சரி, உன்னை நான் சும்மா விட மாட்டேன். உன் மேலே கேஸ் போட்டு உன்னை சந்தியில் நிறுத்தினாதான் என் மனசு ஆறும் என்று மாணிக்கம்பிள்ளை மீசையை கோபத்துடன் தடவிக்கொண்டு இறைந்தார். கோர்ட்டுக்கு போகிறது பிறகு இருக்கட்டும், முதலில் அந்த பெண்ணை கூப்பிட்டு கேளுங்கள். அவள் வாயாலே என் மீது குற்றம் என்றால் உங்கள் தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சிவராஜன் உறுதியாக சொன்னான். ஓ, பேஷாக நீயே கேளப்பா. இத்தனை பேரும் உன் அயோக்கியத்தனத்திற்கு சாட்சியாக இருக்கட்டும் என்று கொக்கரித்தார் எதிர்விட்டு ஏகாம்பரம். மரகதம் என்று இடியோசை போன்ற குரலில் இறைந்து கூப்பிட்டார் மாணிக்கம். ஏன் அப்பா என்று கேட்ட மரகதத்தின் குரல் கிணற்றிலிருந்து ஒலிப்பதைப் போல் இருந்தது. வாசற்படியை பிடித்துக்கொண்டு தள்ளாடிபடி அவிழ்ந்த கூந்தலுடன் அலங்கோலமாக நின்று கொண்டிருந்த மரகதத்தை பச்சாதாபமாக சிவராஜன் நிமிர்ந்து பார்த்துவிட்டு, மரகதம், உண்மையை சொல். நீ இஷ்டப்பட்டுத்தானே என்னை மணந்து கொண்டாய்? இவர்கள் இருவரும் நம்ப மாட்டேன் என்கிறார்கள். உன் புருஷனை மதிக்காத இந்த இடத்தில் உனக்கு என்ன வேலை? புறப்படு, நாம் ஊருக்கு போகலாம் என்றான் சிவராஜன். மரகதம் அவனை நடுக்கத்துடன் விரித்து பார்த்தாள். ஐயோ அப்பா, இவர் பொய் சொல்கிறார்.
எனக்கு மந்திரம் போட்டு மயக்கி, ஐயோ அதோ ஒரு பிசாசு இருக்குதே, என் ரத்தத்தை குடிச்சிடுமே, காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்க என்று கூறிவிட்டு அலறி படார் என்று வாசற்படி மீது மூர்ச்சித்து விழுந்தாள். தலை மீது வாசற்படி மோதியதால் ஏற்பட்ட சிறு காயத்திலிருந்து ரத்தம் குபுகு என்று பொங்கி தரை மீது வழிந்து ஓடியது. இப்போ என்ன சொல்கிறாய் என்று கோபமும் குரோதமுமாக ஏகாம்பரம் கர்ஜித்தார். இப்படி நடக்குமா? அந்த பாவி லேசுப்பட்டவன் இல்லை, சும்மா விடக்கூடாது, பிடியுங்கள், உதயுங்கள் என்று ஏக காலத்தில் பலர் கூக்குரலிட்டனர். கையை ஓங்கிக் கொண்டு சிவராஜனை நைய புடைக்க முன்னேறிய மாணிக்கம் பிள்ளையை குறுக்கே தடுத்து நிறுத்தினார். தம்பி, குடிமூழ்கி போய்விடவில்லை, இவனை பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று சமாதானம் செய்தனர். சிவராஜன் மீது வழக்கு தொடர்வதற்கோ வம்பு செய்து அவனை இம்சித்து தமது வஞ்சத்தை தீர்த்து கொள்ளவோ மாணிக்கம் பிள்ளைக்கு சிறிதும் பொழுது இருக்கவில்லை. அடுத்த சில தினங்களில் தொடர்ந்தாற்போல் அவருக்கு வீட்டிலும் வெளியிலும் பல தொல்லைகள் வந்து கவிழ்ந்து விட்டன. விவாக விஷயமாக மிகவும் அவமானத்திற்குள்ளாகி இருந்த கந்தசாமி பிள்ளை இதுதான் சமயம் என்று தான் கொடுத்த பணத்தை திருப்பி தரும்படி நெருக்கினான். திரும்பி வந்ததிலிருந்து மரகதத்தின் தேக நிலை மிகவும் கவலைக்கிடமானதாக இருந்தது. பித்தம் பிடித்தவள் போல் அவள் எல்லோரையும் வெறித்து பார்த்தாள். எதையோ நினைத்து கொண்டு அடிக்கடி அழுதாள். காரணமற்ற சிறு விஷயத்திற்கெல்லாம் கைகொட்டி நகைத்தாள். இரவு வேளையில் நித்திரையிலிருந்து திடுக்கிட்டு விழித்து கொண்டு அலறினாள். கந்தசாமியின் தொந்தரவு பொறுக்க முடியாது மகளை கொடுத்து காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று ஆசை கொண்டிருந்த மாணிக்கம்பிள்ளை தமது நிலங்களை கடனுக்கு எழுதி கொடுத்து விட நேர்ந்தது. விவாக சம்பந்தமான செலவுக்கு தொகைக்கு ஈடு செய்ய மகளின் மேலிருந்த 2 ஆபரணங்களையும் செங்கமலத்தின் கெட்டி கொலுசு காப்புகளையும் விற்க வேண்டி வந்தது. சில நாட்களாக கடையையும் சரியாக கவனிக்காததனால் ஏற்பட்ட பொருள் நஷ்டம் மரகதத்தின் வியாதியை தீர்க்க செங்கமலம் நடத்திய பூஜை புனஸ்காரங்களில் ஏற்பட்ட அதீதமான செலவு எல்லாம் சேர்ந்து மாணிக்கம் பிள்ளையை மிகவும் கவலையில் ஆழ்த்திவிடவே அவர் முன்போல் சகஜமாக யாரிடமும் பேச விரும்பாதவராக தனிமையை நாடி தனது உள்ள துயரத்தை தாமே பகிர்ந்து அனுபவித்துக் கொண்டிருந்தார். மரகதத்தின் தேக நிலையை கண்ணுற்ற அவருக்கு ஆரம்பத்தில் அவள் மீது ஏற்பட்டிருந்த கோபம் குறைந்து அதற்கு பதில் அனுதாபம் மேலோங்கியது. நடந்தது நடந்துவிட்டது, அவமானப்பட வேண்டிய வேலை அனுபவித்தாகிவிட்டது, இந்த பெண்ணாவது பிழைத்தால் போதும் என்ற வரைக்கும் அவரது மனம் வெகுவாக மாறிவிட்டது. மந்திரங்கள், பூஜைகள், மருந்துகள் என்று பலவித உபசரணையால் மரகதம் 1 மாத காலத்தில் நோயிலிருந்து குணமடைந்து போனாள். சில தினங்கள் வரை அவளுக்கு தைரியமாகவே வெளியே வர துணிச்சல் இல்லாமல் இருந்தது. வாசலில் வந்து எட்டி பார்த்தால் கூட மாணிக்கம்பிள்ளை மகள் இவள்தான், கல்யாணத்திற்கு 2 தினங்கள் இருக்கையில் ஒருவனுடன் ஓடிப்போனவள் என்று அவளை பற்றி தெருவில் உள்ளவர்கள் தெரியாதவர்களுக்கு அறிமுகம் செய்து ரகசியம் பேசிக்கொண்டனர். மாணிக்கம்பிள்ளை வீட்டில் இந்த அமர்க்களம் நடந்த புதிதில் செங்கமலத்திடமோ மரகதத்திடமோ தெருவில் இருந்த பெண்கள் யாரும் முகம் கொடுத்து கூட பேச துணியவில்லை. ஓடிப்போனவள், அவளுடன் உனக்கு என்ன பேச்சு என்று தமது பெண்களை அடக்கி உள்ளே வைத்து கொண்டனர் மற்ற தாய்மார்கள். நாட்கள் செல்ல செல்ல மரகதத்தின் மீது ஏற்பட்டிருந்த பழியும் சுமையும் மெல்ல குறைய ஆரம்பித்தது. எத்தனை நாட்கள் தான் நைந்து போன பழங்கதையை கிராமத்து மக்கள் பேசி கொண்டிருக்க முடியும்? மரகதம் ஓடிப்போய் திரும்பி வந்த விஷயம் மிகவும் பழையதாகிவிடவே அதை பற்றி அவர்கள் பேசுவதை நிறுத்தி மெல்ல மறக்கக்கூட ஆரம்பித்தனர். தெருவில் இருந்த நொண்டி பெண் ஒருத்தி புருஷனுடன் கோபித்து கொண்டு பழைய சாவடியில் தூக்கு போட்டுக்கொண்டு மாண்டு விடவே கிராமத்து மக்களின் ஆவலும் வம்பும் அந்த பெண்ணின் மரணத்தை பின்பற்றி செல்ல ஆரம்பித்தன. எனவே அவர்கள் நினைவிலிருந்து மரகதம் அறவே மறைந்து விட்டாள். முன்போல் தெருப்பெண்கள் மரகதத்தை கண்டு முகத்தை சுளித்து கொள்ளவில்லை. புன்னகை செய்து அவளுடன் வழியே வந்து பேச தலைப்பட்டனர். வெளிப்பார்வைக்கு மரகதத்தை வெறுப்பவர்கள் போல் ஆரம்பத்தில் ஒரு சில பெண்கள் ஊராருடன் ஒத்துப்போக வேண்டி நடித்தனரை ஒழிய அவர்களுக்கு உள்ளூர அவளது துணிச்சலை கண்டு வியப்பும் அதற்காக அவள் மீது ஒரு பரிவும் ஏற்பட்டிருக்கத்தான் இருந்தது. தெருவில் இருந்த மற்ற எல்லா பெண்களும் மரகதத்துடன் முன்போல் சகஜமாக பழகுவதை கண்ணுற்ற அவளது இரகசிய சிநேகிதிகள் முன்னை காட்டிலும் பன்மடங்கு அன்புடன் அவளை வந்து சூழ்ந்து கொண்டு உறவு கொண்டாடினார்கள். 6 மாத காலம் சென்ற பின் மரகதம் தன்மேல் ஏற்பட்ட பழியை அறவே மறந்து சுதந்திர பறவையாக ஊரில் தெரிந்து கொண்டிருந்தாள். களீர் என்று கேட்ட அவளது சிரிப்பின் ஒளி தெருக்கோடி வரை சென்று எதிரொலித்தது. கோவில், கல்யாணம், ஊரில் நடந்த கேளிக்கைகள் எங்கிலும் இவள் தனது சிநேகிதிகள் புடைசூழ தென்பட்டு கொண்டிருந்தாள். நொண்டி பையனின் மனைவி என்ற வாழ்க்கையிலிருந்து அவள் தப்பித்து கொண்டு விட்டாள். முன்பின் அறியாத சிவராஜனின் மனைவி என்ற பயங்கர நிலையிலிருந்தும் தந்திரமாக தப்பிவிட்டாள். ஊராரும் அவளது குற்றத்தை மறந்து மன்னித்து அவளை திரும்ப ஏற்றுக்கொண்டு விட்டனர். இனி கவலை என்ன? மரகதம் நிம்மதியாக ஆனந்தமாக வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் அந்தி பொழுது மரகதம் குடத்தை எடுத்து இடுப்பில் வைத்துக்கொண்டு 4-5 சிநேகிதிகளுடன் ஆற்றுக்கு நீர் எடுத்து வர கிளம்பினாள்.
சீக்கிரம் திரும்பி விடுங்க, பொழுது சாயும் நேரம். ஆற்றங்கரையில் வம்பு பேசிக்கிட்டு நிற்காதீங்க என்று செங்கமலம் மகள் புறப்படும் பொழுதே மிகவும் எச்சரித்தாள். ஆற்றங்கரையிலே அவர்களுக்கு பொழுது போனதே தெரியவில்லை. சிரிக்க சிரிக்க கதைகள் சொல்லிக் கொண்டிருந்த மரகதத்தின் வாயை பார்த்து கொண்டு குடத்தை மெல்ல துலக்கி கொண்டு அவர்கள் எல்லோரும் நின்றனர். இப்படி நின்னா பொழுது விடிஞ்சு போயிடும், நீர் முகர்ந்து கொண்டு கிளம்புங்க, நேரமாகலே என கூட வந்தவர்களில் ஒருத்தி அதட்டிய பொழுதுதான் சூரியன் நன்கு அஸ்தமித்து இருள் வேகமாய் பரவி கொண்டு வருவதை அவர்கள் உணர்ந்து திடுக்கிட்டு காரியத்தை கவனிக்க ஆரம்பித்தனர். மரகதம் அவசரமாக குடத்தை துலக்கி கழுவிவிட்டு நீரை முகர்ந்து இடுப்பில் வைத்து கொண்டு கரையை நோக்கி முன்னால் நடந்தாள். மற்ற பெண்களும் அவசர அவசரமாக தத்தம் குடத்தில் நீரை முகர்ந்து எடுத்துக்கொண்டு அவளை பின்பற்றி ஓடி வந்தனர். ஆற்றங்கரையில் அவள் சில கஜ தூரங்களை கூட சென்றிருக்க மாட்டாள். அது சமயம் வேகமாக அவளது அருகிலே ஒரு கருப்பு நிற கார் வந்து நின்றது. மின்னல் தெரிந்து மறையும் பொழுதில் அதனிலிருந்து ஒரு யுவன் சட்டென கீழே இறங்கினான். அவனை கண்டதும் மரகதம் ஐயோ என்று அலறிக்கொண்டு குடத்தை கீழே நழுவி விட்டு ஓட ஆரம்பித்தாள். ஆனால் அவளால் எங்கும் ஓட முடியவில்லை. இரும்பு போன்ற கரங்களால் அவளை இறுக்கி அணைத்து பிடித்து அவளை ஓட விடாது பலவந்தமாக தூக்கி காரில் தொப்பென்று போட்டான் அந்த யுவன். ஐயோ அம்மா என்று மரகதத்தின் குரல் வானை பிளந்தது. கூட வந்த பெண்களுக்கு ஏற்பட்ட திக்பிரமை கலைந்து அவர்கள் பேசும் சக்தியை அடையும் முன் கார் வேகமாக புறப்பட்டு வந்த திக்கிலே சென்று மறைந்து விட்டது. கார் கடும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்தது. எங்கே போகிறோம், எதற்காக போகிறோம் என்று நினைத்து பார்க்க முடியாதபடி மரகதத்தின் உள்ளத்தில் பீதியும் துயரமும் குடிகொண்டன. ஆற்றங்கரையிலிருந்து கார் புறப்பட்டதும் கொஞ்சம் நேரம் வரைதான் மரகதம் கூக்குரலிட்டு கை கால்களை சிறு குழந்தை போல் உதைத்து கொண்டு காரில் இருந்து குதித்து ஓட முயற்சி செய்தாள். ஆனால் அவளது முயற்சி பலிக்கவில்லை. பேசாமல் வம்பு செய்யாது வந்தாயானால் பிழைத்தாய். இது உன் அப்பன் வீடு என்று நினைத்து கொண்டு சண்டைத்தனம் செய்யாதே. உனது கூக்குரலையும் கூச்சலையும் கேட்டு யாரும் இங்கே உதவி செய்ய வரப்போகிறதில்லை. காரை ஓட்டிச் செல்கிறவர் என் சிநேகிதர், நமது அழகான கல்யாணத்திற்கு சாட்சியாக இருந்து உதவி செய்தவர். நமது கல்யாணம் எவ்வாறு வெற்றிகரமாக முடிந்தது என்பதையும் அவர் அறிவார். அதனால் உனது சாகசம் எல்லாம் இனி பலிக்காது என்று கூறி பிடித்திருந்த அவளது கரங்களை தளரவிட்டு அவளை உற்று பார்த்தான் சிவராஜன். நேரடியாக அதற்கு ஏதும் பதில் அளிக்காது சிவராஜனின் பலமான பிடியிலே அதுவரை சிக்குண்டிருந்த கைகள் இரண்டும் சிவந்து வலியெடுக்க ஆரம்பித்தன. மரகதம் முகத்தை கரங்களால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழ ஆரம்பித்தாள். அவள் எண்ணியிருந்தது போல் சிவராஜன் சாதாரணமான மனிதன் அல்ல. மனைவி தன்னை மதிக்காது எல்லோர் முன்னிலையிலும் அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டாள் என்பதை அவன் மறக்கவே இல்லை. பூனை போல் பதுங்கியிருந்து சமயம் வந்ததும் அவளை பலவந்தமாக தன்னுடன் கூட்டிச் செல்ல வந்து விட்டான். இனி அவன் அவளை எப்பாடுபடுத்துவானோ? இவ்வளவு நாட்களாக சண்டித்தனம் செய்து ஏமாற்றியதற்காக அவளை அவன் மிகவும் இம்சித்து துன்பப்படுத்தக்கூடும். தெரிந்தவர்கள் உற்றார் உறவினர் ஒருவரும் இல்லாத கண்காணாத இடத்திற்கு அவளை அழைத்துச் சென்று அங்கே அவன் அவளை கொலை செய்தாலும் உதவிக்கு ஒருவரும் வரப்போவதில்லை. பலவாறு எண்ணி மனம் குமுறிய மரகதத்திற்கு அவனை ஏறிட்டு பார்க்க கூட பயமாகத்தான் இருந்தது. இந்த கண்ணீரும் கம்பளையும் எதற்கு? உன்னை நான் மென்று தின்று விட்டேன். புருஷன் வீட்டிற்கு புறப்படும் பெண்ணின் முகத்தை பார். முதல் தடவை என்னுடன் புறப்பட்டு ரயில் ஓடி வரும்பொழுது இந்த கண்ணீர் எங்கே மறைந்து கிடந்தது? அப்பொழுது உன்னை மந்திரத்தால் மயக்கி அழைத்து கொண்டு போய்விட்டேன் இல்லையா என்று அதட்டினான் அவன். மரகதம் பதில் பேசாது தலையை குனிந்து கொண்டு மெல்ல விம்மிக் கொண்டிருந்தாள். போதும் அழுதது. கண்ணை துடைத்து கொண்டு முகத்தை சரிப்படுத்திக்கொள். ஸ்டேஷனுக்கு சமீபத்தில் வந்துவிட்டோம். உன் தந்திரம் ஜாலவித்தையெல்லாம் என்னிடம் இனி பலிக்காது என்பதை இன்றைய அனுபவம் உனக்கு அறிவிக்கட்டும். ஆமாம், முகத்தை சீக்கிரம் துடைத்துக்கொள். கட்டின கணவனுடன் ஊருக்கு போவதற்கு ஏன் இந்த ஓலம் என்றான் கோபத்துடன் உரத்த குரலில். அதற்கு மேல் அழுது கொண்டிருக்க மரகதத்திற்கு துணிச்சல் ஏற்படவில்லை. முகத்தை திரும்பி பாராது பயத்துடன் அவள் சட்டென கண்ணீரை துடைத்து கொண்டு மௌனமானாள். 2ஆம் வகுப்பு பெட்டியிலே எங்கே போகிறோம் என்று யோசனையின்றி மரகதம் கணவனுடன் ரயிலிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தாள். அவர்களுடன் அந்த பெட்டியில் வேறு 2 பிரயாணிகள் இருந்தனர். சிவராஜன் அவளிடம் பேச்சு கொடுக்காது வாளாவிருந்தான். இரவின் நிசப்தத்தை கிழித்து கொண்டு வேகமாக ஓடிக்கொண்டிருந்த வண்டித்தொடரைப் போல் மரகதமும் துயர பெருமூச்செறிந்தாள். ஜன்னல் ஓரமாக வெளியே தெரிந்த இருண்ட வானத்தை விரித்து பார்ப்பவள் போல் உட்கார்ந்திருந்த அவள் அடிக்கொரு தடவை எதிர்ப்புற ஆசனத்தில் அன்றைய தினசரி பத்திரிகை ஒன்றை படித்து கொண்டு உட்கார்ந்திருந்த சிவராஜனை பீதியுடன் கடைக்கண்ணால் கவனித்து கொண்டிருந்தாள். கண்ணுக்கு புலனாகாது வெளியே பரவி கிடந்த இருளைப் போல் அவளால் ஊகிக்க முடியாதிருந்த அவளது எதிர்கால வாழ்க்கை அவளுக்கு தாங்கோனா திகிலை உண்டாக்கியது. சங்கதியை கேள்விப்பட்டதும்
அம்மா துடித்து போய் விடுவாளே! அப்பா என்ன நினைப்பார்? கூட வந்த பெண்கள் ஊரில் போய் என்னவெல்லாம் கதை திரித்து பேசிக் கொள்கிறார்களோ என்று பலவாறு தனக்குள்ளே எண்ணி குழம்பிக் கொண்டிருந்தாள் மரகதம். அடுத்த ஸ்டேஷனில் வண்டியிலிருந்த 2 பிரயாணிகளும் இறங்கிவிட்டனர். உடனே வேறு எவரும் வந்து ஏறிக்கொள்ளாததனால் பெட்டியில் அவர்கள் இருவரும் மட்டும்தான் தனியாக இருந்தனர். வண்டி நகர ஆரம்பித்ததும் மரகதத்தின் இதயம் பயத்தில் திக்திக்கென்று அடித்துக் கொள்ள ஆரம்பித்தது. சிவராஜன் பக்கம் கூட திரும்பி பார்க்க துணிவின்றி அவள் வெளியே பார்த்தபடியே உட்கார்ந்திருந்தாள். வண்டியில் ஏறும் முன் உங்க அப்பாவிற்கு ஒரு கடிதம் எழுதி போட்டுவிட்டுத்தான் வந்தேன். உன்னை நான் வந்து அழைத்து கொண்டு போகிறேன் என்ற சங்கதி அவருக்கு நாளை காலை தபாலில் தெரிந்துவிடும் என்று கூறினான் சிவராஜன். திடீரென்று அதை கேட்ட மரகதம் திடுக்கிட்டு போனாள். தனது மனதிற்குள்ளே அலைபாய்ந்து கொண்டிருந்த திருட்டு யோசனைகளை அவன் எப்படி அறிந்து கொண்டான் என்ற வியப்பு அடைந்த அவள் திகைப்புடன் ஜன்னலிலிருந்து திரும்பி பார்த்தாள். அதுவரை இருந்த கடுமையான பாவம் சிவராஜன் முகத்திலிருந்து மறைந்திருந்தது. அதற்கு பதில் அவன் கண்களில் பாசமும் பரிவும் மிதந்து கொண்டிருந்தன. அவனது முகத்திற்கே உரித்தானது போன்ற அந்த சாகச புன்னகை அவனது இதழ்களில் தவழ்ந்து விளையாடி கொண்டிருந்தது. கண்களை தாழ்த்தி கொண்டு கீழே உற்று பார்ப்பவள் போல் வாளாவிருந்தாள் அவள். ஆமாம், நீ ஒன்றும் சாப்பிடவில்லையே. பகலில் உங்கள் வீட்டில் சாப்பிட்டதுதான் இல்லையா? எனக்கு பசிக்கிறது. ஸ்டேஷனில் தயிர் சாத பொட்டலம் 2 வாங்கி வந்திருக்கிறேன். இதை சாப்பிடு என்று தனிவாக கூறிய சிவராஜன் அவள் அருகில் ஒரு காகித பொட்டலத்தை வைத்தான். மரகதம் அவனை சுட்டு விடுகிறவள் போல் கோபத்துடன் விரைத்து பார்த்துவிட்டு முகத்தை திருப்பிக் கொண்டாள். சிவராஜன் தனது போஜனத்தை முடித்துக்கொண்டு கையை கழுவிவிட்டு திரும்பி வந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டான். மரகதத்தின் அருகிலே சாத பொட்டலம் அவிழ்த்து பாராது அப்படியே கிடந்தது. ஏன் சாப்பிடப் போவதில்லையா? உண்ணாவிரதமோ என்று பரிகாசமாக கூறிக்கொண்டு அருகில் வந்து உட்கார்ந்து கொண்டான். மின்சாரத்தினால் தாக்குண்டவள் போல் துள்ளி குதித்து எழுந்து நின்ற மரகதம் ஒரே எட்டில் கதவு அருகில் போய் நின்று கொண்டாள். என்ன இது? ஏன் இப்படி என்னை கண்டு மிரளுகிறாய்? பட்டிக்காட்டு மாட்டை போல் என்று பரிகாசமாக கேட்ட சிவராஜன் எழுந்து அவள் அருகில் சென்றான். வண்டியின் கதவை பிடித்து கொண்ட மரகதம் கோபத்துடன் புலி போல் உரிமிக்கொண்டு அவன் பக்கம் திரும்பி, என் அருகில் வந்தால் என்ன தெரியுமா? நான் வண்டியிலிருந்து குதித்து செத்து விடுவேன் என்றாள். அவளது கண்ணில் பெருகிய கண்ணீர் தாரை தாரையாக கன்னங்களின் மீதும் வழிந்தோடியது. ஒரே கணத்தில் திகைத்து போய் நின்றான். ஆனால் மறுகணம் அவளது வார்த்தைகளை கேட்ட சிவராஜன் அவனுக்கு தாங்கோனா கோபம் பொங்கிக் கொண்டு வந்தது. சட்டென ஒரு அடி முன் வந்து அவளது கரத்தை பிடித்து அவளை தரதரவென்று இழுத்துச் சென்று ஆசனத்தில் பலவந்தமாக உட்கார வைத்தான். தனது கரங்களை அவனது பிடியிலிருந்து கோபத்துடன் உதறி விடுவித்துக் கொண்ட மரகதம் கண்ணீர் வழிந்த தனது அழகிய விழிகளால் அவனை குரோதமும் வெறுப்பும் பொங்க ஆத்திரமாக பார்த்தாள். உன்னை சாது என்று எண்ணி ஏமாந்து விட்டேன். ரொம்ப அடம் பிடிக்கிறாயே. ஆனால் உன் அடம் என்னிடம் பலிக்காது என்பதை தெரிந்து கொள். இந்த தடவையும் போனால் போகிறது என்று உன்னை மன்னிக்கிறேன். ஆகட்டும். சாதத்தை முதலில் சாப்பிடு. சாப்பிட்டு விட்டு பிறகு அழலாம் என்று கடினமான குரலில் அதட்டினான் சிவராஜன். இதற்குள் வண்டி ஒரு ஸ்டேஷனில் வந்து நின்றது. அவர்கள் இருந்த பெட்டியில் 2 பிரயாணிகள் அவசரமாக ஓடி வந்து ஏறிக்கொண்டனர். இதுதான் சமயம் என்று காத்திருந்தவள் போல் புடவை தலைப்பால் முகத்தை துடைத்து கொண்டு மிகவும் துணிச்சலுடன் அருகில் இருந்த சாத பொட்டலத்தை எடுத்து சிவராஜன் பார்த்து கொண்டு இருக்கையிலேயே ஜன்னல் வழியே வெளியே விட்டு எறிந்தாள் மரகதம். பின் அவர்களது நீண்ட பிரயாணம் மௌனத்திலேயே முடிந்தது. பொழுது புலரும் தருவாயில் வண்டியை விட்டு ஒரு சிறு ஸ்டேஷனில் இறங்கி அவர்கள் மீண்டும் தங்கள் பிரயாணத்தை மாட்டு வண்டி ஒன்றில் ஆரம்பித்தனர்.